உலகெங்கும் வாழும் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். குரு பயிற்சிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ருது சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 1 மே 2024. அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் திருவோண நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 5:01 துலா லக்னத்தில் குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த மாதிரி பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவான் ஒரு வருடம் ரிஷபராசியில் இருந்து நமக்கு அருளாசி வழங்குவார். ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக கன்னியா ராசியையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும் 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்த்து அருளி செய்கிறார். இனி குரு பெயர்ச்சிக்கான உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்கு ராசியிலிருந்து குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். ஆக்சுவலாக மேஷ ராசி அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு 2023லேயே ஒரு நல்ல பீரியட் அவங்களுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 80% நமக்கு இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி அவங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு பயிற்சிக்கு பிறகு அவங்களுக்கு 100% ஒரு நல்ல அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைஞ்சிருக்கு. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலகும். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும்னு நாம் சொல்லலாம். அது மாதிரி ஒரு தேவையில்லாமல் ஒரு பயம் நமக்கு இருந்துக்கிட்டே இருந்தது மேஷராசிக்காரங்களுக்கு. அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ. 2021 அப்போ அந்த சமயத்தில் தான் 22 ஆரம்ப காலகட்டத்தில் தான் ராகு ராசிக்கு வந்திருந்தார். சொல்லணுன்னா துயரம். ஸோ அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சோ என்னமோ தெரியல, மேஷராசிக்காரர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், தேவையில்லாத ஒரு கற்பனைகள். அப்போ அந்த பயம் எல்லாமே போயிடும். வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு முடிவெடுக்க முடியும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலகும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாமாங்க ஐயா, ரொம்ப நாளாக வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கேன், புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. புது உத்தியோகம் போகலான் இருக்கேன், ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில் எனக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது, புதுசாக உத்தியோகம் போகலான் இருக்கேன், அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு. வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டுருக்கேன், குடும்பத்தோடு சேரலான் இருக்கேன், குடும்பத்தை கூட்டு போக முடியுமா? தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். அதுவும் மேஷ ராசியோ அல்லது மேஷ லக்னத்திலையோ நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாயிடும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. தொழிலில் உத்தியோகத்தில் பலவிதமான குழப்பங்கள், சிக்கல்கள், அது எல்லாத்தையும் உங்களால் கண்டிப்பான முறையில் சமாளிக்க முடியும். இப்போ மேஷ ராசியில் விவசாயிகள் பிறந்திருப்பாங்க, மகசூல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவங்களுக்கு விவசாயிகளுக்கு மகசூல் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், அதிலேருந்து ரொம்ப ஒரு சுலபமாக நம்மளால் வெளியில் வர முடியும். ரொம்ப ஒரு சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. வீடு, மண், மனை, வாகனம் ஏதாவது வாங்கலாங்களா ஐயா அப்படின்னு 100% வாங்கலாம். அது நீங்கள் இப்போது கடன் அப்படிங்கிறது சுப கடனாக இருக்கும், சுப செலவுகள் செய்யக்கூடிய கடனாக இருக்கும். இப்போ மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துக்கலாம், கண்டிப்பாக திருமணம் உண்டு. எந்த தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, திருமணம் 100% நமக்கு நல்லபடியாக நடைபெறும். அதில் எந்த விதமான குழப்பங்களும் கிடையாது. சகோதர சகோதரிகள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, இவங்க கூடலாம் ஒரு தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன் இதெல்லாம் போயிட்டு இருந்தது. அது எல்லாமே நமக்கு
சரியாகக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு அப்படின்னு நாம் நம்பலாம். இப்போது பாவாதிபதி அடிப்படையில் பலன்களை பார்க்கணும். பாவாதிபதி 9, 12 கூடையவர். அவர் 2ஆம் இடத்துல மாற்றம் பெறுகிறார். அப்போ 2ஆம் இடத்துல மாற்றம் வரும்போது பாக்யாதிபதி 2ஆம் இடத்துல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். ஐயா நான் இந்த மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய இடங்களில் இது தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ வெளிநாடுகளில் இந்த லக்கி ட்ரா அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதிலலாம் தாராளமாக நாம் முதலீடுகள் செய்யலாம். அப்போ எந்த ஒரு விஷயத்திலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள் இது எல்லாமே நமக்கு சரியாகக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். ரொம்ப இப்போது ஒரு குழந்தைக்காக இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அதில் சந்தேகமே நமக்கு வேண்டாம். ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரம். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா, நான் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கலான் இருக்கேன், வெளிநாட்டில் எனக்கு இந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு சீட்டு கிடைக்குமா? 100% கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு சரியாகக்கூடிய ஒரு தன்மை நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தடைப்பட்டிருந்த கல்வியினே ரொம்ப அழகாக உங்களால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். எனக்கு நிறைய அரியர்ஸ் இருக்குது, முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்கள் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் அது எல்லாமே நீங்க பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது கந்த சஷ்டி கவசம் தினமும் சொல்லணும். அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போயிட்டு வரணும். அறுவடை முருகன் கோவில்கள் ஏதாவது பக்கத்தில் இருந்ததுன்னா போயிட்டு வரலாம். இல்லை என் வீட்டு பக்கத்தில் அறுவடை முருகன் கோவில் இல்லைங்கய்யா, நான் ரொம்ப தொலைவில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க பக்கத்தில் எந்த முருகன் கோவில் இருந்தாலும் சரி, நிறைய முருகன் வழிபாடு நிறைய பண்ணணும். எந்த கிழமை பண்ணலாம் அடுத்த கேள்வி நமக்கு வரும். அப்போ செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நமக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் முருகன் ஆலயங்களுக்கு நிறைய போகணும். குறைந்தபட்சம் தினமும் நம்ம தூய தமிழில் தான் நமக்கு கந்த சஷ்டி கவசம் இருக்குது. கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம், கேட்கலாம். அது மாதிரி நிறைய இந்த நம்ம இப்போ எண்கள் அப்படி நம்ம கேட்போம். இந்த குரு பெயர்ச்சியில் எந்தெந்த எண்கள் நம்ம பயன்படுத்த நமக்கு நல்லது? 1, 3, 6, 9 இது நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக நமக்கு அமைஞ்சிருக்கும். நிறங்கள் அப்படின்னு எடுத்துனோம்னா சிவப்பு மற்றும் மஞ்சள் மிகப்பெரிய யோகத்தை நமக்கு கொடுக்கும்.